ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் கார்த்திகை பணியாரம் பார்க்கலாமா? இந்த பணியாரத்துக்கு வந்து மாவு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் கோதுமை மாவு, அரை கிளாஸ் வந்து பச்சரிசி, அதை விட கம்மியாக வந்து ரவா, அதை விட ஒரு 2 கிளாஸ் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் புளி நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக வந்து நெய் வந்து அது மாவோட சேர்த்திங்கன்னா அந்த பணியார மாவு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஊற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஊற வைக்கிறத நான் வந்து எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் ரேண்டமாக சொன்னேன். இன்னொரு நாள் வந்து இதை அரைச்சி காட்டுற வீடியோவாக அடுத்தது நான் வந்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. அதுவே நமக்கு வந்து புளிச்சிருச்சு அப்படின்னா நல்லா பஃப்னு வரும். ஏன்னா நம்ம ரவா சேர்க்கறதுனால. உங்களுக்கு வந்து ரவா வந்து சேர்க்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உளுந்தும் வெந்தயமும் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூனும் வெந்தயம் 1 டீஸ்பூனும் கலந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, விட்டோடனே நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி திருப்பி நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட குச்சி இருந்தால் கூட நீங்கள் அதில் திருப்பலாம். ரொம்ப ஈஸியாக திருப்ப வருது ஃப்ரெண்ட்ஸ். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிரைண்டரில் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி பொசன்னு வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி எண்ணெயை நல்லா வடித்து எடுத்திங்கன்னா இந்த எண்ணெயே நமக்கு செலவாகாது. இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா அதிரசம் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதே மாதிரி மற்ற பணியார குழிகளையும் நீங்கள் மாவை மறுபடியும் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரெசிபி எப்படின்னு போடுறேன். மாவு வந்து 1 டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் கோதுமை, 1/4 டம்ளர் ரவா, 2 டம்ளர் வந்து வெல்லம் நாட்டு சர்க்கரை எதாக இருந்தாலும், அப்புறம் ஏலக்காய். இது எல்லாத்தையுமே ஊற வச்சு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு 2 மணி நேரம் அரைச்சிட்டு 2 மணி நேரம்
புளிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்லா வெந்தோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எல்லா பணியாரங்களையும் அதே மாதிரியே நம்ம வந்து குழியில் விட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. ரவா நம்ம சேர்த்ததுனால நல்லா இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோதுமை சேர்க்கறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதிரசத்தோட டேஸ்ட் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரியே ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.